ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. அம்மா ஒரு நாள் என்ன கூப்பிட்டு, தம்பி நான் முடி வெட்டணும்பா அப்படின்னாங்க. நான் என்னமோ மிகை நீட்டு முடியை தான் வெட்ட போறாங்கன்னு பார்த்தா பாப் கட்டிங் பண்ண போறாங்களாம். மா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன். எங்க அம்மா நான் பாப் கட்டிங்ல பார்த்ததே இல்ல. சரி போறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு ஆட்டு, அந்த பக்கம் ஒரு ஆட்டு. சரி வாங்க போவோம் அப்படின்னு அம்மா கார்ல ஏத்தின்னு கிளம்புனேன். முடி எப்படி போட்டாங்க பாத்தீங்களா, ரிப்பீட்டு. அப்புறம் தேடி பிடிச்சி ஒரு முடி வெட்டுற கடைக்கு எங்க அம்மா கூட்டு போனேன். அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா எங்க அம்மா முடி நான் தொட்டு பாத்துக்கிட்டேன். அந்த மாதிரி முடி வெட்டிட்டீங்களாமான்னு கேட்டேன். டேய் போறியா இல்ல வாய்க்குள்ள குச்சி விட்டு ஆட்டவானாங்க. சேர்ல ஏஞ்சி உட்காந்தோன்னா அதை முடி வெட்டுறாமா, ஏமா முடி வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. டேய் தம்பி வெட்டியா பேசாம வெட்டி விட சொல்லுப்பா அப்படின்ட்டாங்க. பக்கத்துல நின்று இருந்த ஒரு ஆண்டிக்கு தனக்கு இவ்வளவு முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. முடி வெட்டும் காட்சி அப்புறமா அரங்கேறிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா மண்டியில் இருக்க முடிய வெட்ட ஆரம்பிச்சாங்க. நானே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன்ப்பா. என் ஃபீலிங்கா முக்கியம், அவங்களுக்கு எது வசதிப்படுதோ அதுதான் முக்கியம். வெட்டிக்கிட்டேன். ஒரு வழியா முக்காவாசி முடி வெட்டி முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சு. வெட்டினா மட்டும் பத்தாது, கம்ப்ளீட்டா நீ மெத்தட்ல ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னாங்க. ஓகே அடிடா வண்ணத்தை. இருக்கிற கொஞ்சோண்டு முடியல கொஞ்சோண்டு கருப்பு மை எடுத்து முழுசா தடவி விட்டாங்க. இதுல மசாஜ் வேற முடிஞ்சது. பாருங்க முழுதாக மாறி இருக்குமே எங்க அம்மாவை பாருங்க. சுமார் 30 நிமிஷம் எங்க அம்மா மண்டையை காய வச்சு அப்புறம் கழுவ போனோம். பாகுபலி சிவனுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி எங்க அம்மாவுக்கு அபிஷேகம் நடந்துருச்சு. சும்மா விலவலேன்னு இருந்த எங்க அம்மாவோட முடி சும்மா கருகருன்னு ஆயிடுச்சு. நீட்டு முடி நீல மேகமா இருந்த எங்க அம்மா முடியை வெட்டினதுக்கு அப்புறம் மாடர்ன் மகாதேவி ஆயிட்டாங்கப்பா. இது நானா அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க. அதுக்கு இது நீங்களே அப்படின்னு நான் பதில் சொன்னேன். பல வருஷத்துக்கு அப்புறம் கருகருன்னு முடி இருக்கிற மண்டையை பார்த்து எங்க அம்மாவுக்கு வாயெல்லாம் பல்லு. இன்னும் சில பல ஃபைனல் டச்சுகளை போட்டுட்டு பார்த்தா அழகு கூடிக்கிட்டே போதப்பா. எங்க அம்மா எனக்கே டஃப் கொடுப்பாங்க போல. முடியை பார்த்தீங்களா, காஞ்சிபுரம் பட்டு மேல சும்மா வளவலான்னு இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சதுப்பா. அந்த முடி வெட்டுற அம்மா எங்க அம்மா லவ் பண்ணிட்டாங்க. எங்க அம்மா யார் தான் லவ் பண்ண மாட்டாங்க. எப்படி இருந்த எங்க அம்மா எப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்கல்ல, எப்படி வேற லெவலா.